ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர், பட் ஸ்டேயிங் யூத்ஃபுல் இஸ் எ சாய்ஸ். அப்படி இந்த வாசகம் எங்க அப்பாவுக்கு பொருந்தும். எங்க அப்பா வந்து 1945 பிறந்தாரு. இப்போ அவருக்கு ஒரு 79 வயசு வந்துருச்சு. அடுத்த வருஷம் 80. இப்ப வரைக்கும் மனுஷன் வந்து ஃபிட்டா தான் இருப்பாரு. அவருக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒரு பெரிய தொந்தி இருக்கும். அது அதிர்ஷ்ட தொந்திடா அப்படின்னு சொல்லி எங்களை சொல்லி சமாளிப்பாரு. பட் இப்ப வரைக்கும் அவர் வந்து வேலைக்கு போறாரு. வீட்டுல இருக்குன்னு சொன்னா கேட்க மாட்டாரு. அவருக்கு வீட்டுல இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். அவரால வீட்டுல இருக்க முடியாது. ஏன்னா அவர் கிட்டத்தட்ட 4 மணிக்கு எழுந்துட்டு பழக்கப்படுத்திய ஒரு ஆளு இப்ப திடீர்னு வந்து வீட்டுல இருந்துட்டுன்னா ரொம்ப சோம்பேறித்தனமா ஆயிடுது, உடம்பு சும்மா முடிய மாட்டேங்குது, வியாதி வரா மாதிரிதான் ஃபீல் பண்றேன், நான் சும்மா போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இப்ப வரைக்கும் அவரு போயிட்டு இருக்காரு. அது எனக்கு அவரை பார்த்து ஒரு வியந்த ஒரு ஆளு, இந்த உலகத்தை என்ன பார்த்து வியந்த ஒரு ஆள்னா அது எங்க அப்பா மட்டும்தான். இப்ப வரைக்கும் சின்சியரா அவருடைய ஜாப் இருக்காரு. கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு சின்சியரிட்டி அப்படின்னா, ஒரு வாட்டி அப்படிதான் திடீர்னு 2:30 மணிக்கு என்னை எழுப்புறாரு, மோட்டர் போடுற அப்படின்னு. அது 2:30 மணி எனக்கு தெரியாது, என் தண்ணி வரலையா சரின்னு சொல்லிட்டு மோட்டர் போட்டா டைம் பார்த்தா 2:30 மணி 2:30 தான் ஆகுது. இப்ப போய் மோட்டர் போட சொல்றேன், இருக்கிற தண்ணி வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இல்லடா 4 மணிக்கு எழுதுப்பேன், அப்போ தண்ணி வேணும்ல, அதை வந்து போட சொன்னேன் அப்படின்னா. சோ அவர் 4 மணி எழுந்தது என்ன 2:30 மணி கூட எழுத்து மோட்டர் போட சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ஒரு சின்சியர் டெடிகேஷனா ஒரு பர்சன். அதே போல நடிகர் மம்முட்டிக்கு இந்த வாசகம் வந்து பொருந்தும். கிட்டத்தட்ட 72 வயசுலயும் அவர் கட்டுமஸ்தா இருக்கிறத பார்த்து இதை நான் சொல்லல. பட் அவர் செலக்ட் பண்ற திரைப்படங்களை பத்தி தான் நான் சொல்லுவேன். சூப்பர் ஸ்டார் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் ஹீரோ இருந்தாலும் இப்பவும் அவருடைய ஹார்ட் ஒர்க்க போடுறாரு. புதுமையை நேசிக்கிற ஒரு கலைஞன் தான் தாராளமா சொல்லலாம். சும்மா சொல்லலங்க, கடந்த 2-2.5 வருஷத்துல மட்டும், அதாவது 2022 இருந்து 2024 வரைக்குமே இவர் சுமார் ஒரு 10 படங்கள் நடிச்சிருக்காரு. அவரோட கேமியோ ரோல் எல்லாம் சேர்க்காம ஒரு 10 படங்கள்னு சொல்றாரு. இதுல அதிகபட்சம் எல்லாமே வித்தியாசமான கதைக்களம் அண்ட் கதாபாத்திரங்கள்னு கொண்ட திரைப்படங்கள் தான் சொல்லணும். அதுல நான் ஒரு 6 படங்கள் மட்டுமே செலக்ட் செஞ்சு ஒரு குட்டி ரிவ்யூ பண்ணலான்னு இருக்கேன். எல்லாமே தமிழ் ஆடியோ கொண்ட மலையாள திரைப்படங்கள், ஓடிடில அவைலபிளா இருக்கக்கூடிய படங்கள்.